ஜெய்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது. விஜய் வந்து தமிழகத்துக்கு என்ன செய்வார்? ரசிகர்கள் நம்பி தான் இருக்கிற தவிர மக்கள் நம்பி கிடையாது. மக்கள் சக்தி விஜய்க்கு மட்டும்தான் இருக்கு. அது எப்படி இருக்க முடியும்? அரசியலில் ஒரு பெரிய குழப்பம் இதுதான். இவங்க அமைச்சிக்கிற கூட்டணிங்கெல்லாம் வந்து இடகுடமாக இருக்கு. நான் டான்ஸ் ஆடுறேன்னா அவங்களாம் ஓட்டு போட்டுவாங்களா? மற்றவங்கள பற்றி தாழ்த்தி பேசுகிறாரு. அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல மாட்டாரு. கருத்துக்கள் ஸ்டாண்டர்டு. விஜய்க்குன்னு தனி கருத்து என்ன? ஒரு அழைச்சி சந்திச்சா தான் தெரியும். அந்த கட்சியெல்லாம் இவர் வந்து அடிக்கிறதெல்லாம் முடியாது. டிஎம்கேவும் பாதிக்காது, ஏடிஎம்கேவும் பாதிக்கும். அது ஏடிஎம்கே டிஎம்கே பாதிக்காதுப்பா. அது மக்களுக்கு தான் பாதிக்கும். 2 பேரோட வாக்கு வங்கியும் பாதிக்கும். இப்போ பணம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் போட்டுருவாங்க. டிஎம்கேவும் செஞ்சாங்களா தெரியாது. அப்போ நீ எப்படி நாட்டை காப்பாற்ற போகிற? பரபரப்பான தமிழக தேர்தல் அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. தாவேக தலைவர் விஜய் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏடிஎம்கே டிஎம்கே மாற்று தான் சொல்றாரு. மாற்றுன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் களத்தில் டிஎம்கே மாற்றா இருக்காரா? அது எப்படி இருக்க முடியும்? அவர் சொல்கிறது தப்பு. நைட்டில் பார்க்குறீங்க, விவாதம் நடக்குது டிவியில். ஏடிஎம்கே டிஎம்கேவை மீறி காங்கிரஸும் வர்றது கிடையாது, பிஜேபியும் வர்றதும் கிடையாது. அது எப்படி இவர் வந்துடுவார்? இவர் 1.5 கோடி இன்றைக்கி ஃபைன் கட்டாமல் ஃபைன் கட்டுறாரு. ஏன்ப்பா கவர்மெண்ட் ஏமாத்துற நீ? அப்போ நீ எப்படி நாட்டை காப்பாற்ற போகிற? சொல்லு, நீயே சொல்லுங்கப்பா. மாற்றம் சொல்கிறது வந்து அவரோட ரசிகர்கள் நம்பி தான் இருக்கிற தவிர மக்கள் நம்பி கிடையாது. தெரியாமல் இருக்கிறவங்க ஓட்டு போட்டுடலாம் விஜய்க்காக. ஏடிஎம்கே வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்கிறாங்க. அவங்கள முறியடிக்கிறன்றது எனக்கு ஒரு ரசிகர்ன்றது ஒரு பொது தொகுதி. ஒரு தொகுதி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15,000 பேர் இருப்பாங்க, இல்லை ஒரு 25,000 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு தொகுதியோட ஓட்டு எண்ணிக்கை 6 லட்சம் ஓட்டு. இவங்க வெறும் அந்த 25,000 ஓட்டு வச்சு எப்படி அவங்க வந்து ஒரு எம்எல்ஏவை ஜெயிப்பாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு என்ன பதில் அவங்க தருவாங்கன்றது அவங்க கட்சியில் தான் கேட்கணும். இல்லைங்க, சரியான காலத்திலலாம் கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கேலாம் பழைய கட்சிங்க. அந்த கட்சியெல்லாம் இவர் வந்து அடிக்கிறதெல்லாம் முடியாது. 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷத்தில் வந்து 2 இது தான் அது என்ன கூட்டம், அந்த பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு. அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து 2 பொதுக்கூட்டத்துலேயும் 10 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. அதாவது தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசலை. அதை விட்டுட்டு டிஎம்கே வந்து தீய சக்தி, ஏடிஎம்கே வந்து அவங்க இது லஞ்சம் வாங்குகிற கட்சி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பேசுகிறாரே தவிர, நான் வந்து மக்களுக்கு நான் இதை பண்ணுவேன், நான் இதை செய்வேன், மக்கள் வந்து நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதை நான் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தையோ இல்லை விழிப்புணர்ச்சி எதையும் கொண்டு வராமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் உங்கள் மேலே குறை சொல்கிறாரு, என் மேலே குறை சொல்கிறாரு. அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல மாட்டார். அதனால் வந்து மாற்று வர மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. தமிழக அரசியலில் ஒரு பெரிய குழப்பம் இதுதான். இப்போ வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவர் வந்து ஒவ்வொரு உறுப்பினர் இளைஞர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அதை நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படின்றது தான் அங்கே வந்து இருக்கிற பிரச்சனை. ஆனால் இது வந்து டிஎம்கேவும் பாதிக்காது, ஏடிஎம்கேவும் பாதிக்காதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா வர்றது எல்லாமே புது ஓட்டு தான். அவங்கவுங்களுக்கு இருக்கிற ஓட்டு வங்கி அவங்கவுங்களுக்கு அப்படியே தான் இருக்குது. இந்த புது ஓட்டு எப்படி மாறுதுன்றது தேர்தலில் தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இவர் சொல்லிங்கன்னா எப்படி நம்ம வந்து அதை ஏற்றுக்க முடியும்? அப்போ தேர்தலில் ஒரு முறை சந்தித்தார் தான் அவருக்கு வந்து ஓட்டு வங்கி இருக்குதா இல்லையானே சொல்ல முடியும். இப்போ வந்து இந்த மீடியாக்கள் வந்து அவருக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, 10% இருக்குது, 12% இருக்குதுன்னா எப்படி இருக்குது? ஒரு முறையாவது தேர்தலில் சந்தித்தா தான் நம்ம பர்சன்டேஜாக கணிக்க முடியும். ஓட்டே வாங்கலை, ஓட்டே போடலை, அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை வந்து நம்ம கரெக்டாக கணிக்க முடியும்? 1000 சக்தி இருந்தாலும் மக்கள் சக்தி விஜய்க்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. எந்த கட்சியோடைய ஓட்டை வந்து குறைக்க வாய்ப்பு இருக்குது? எங்கே நாங்கள் ஆல்ரெடி ஆள்ற கட்சியை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆள்ற கட்சியை நாங்கள் சொல்லுங்க. ஆளாத கட்சினா நான் களத்தில் இல்லாதவங்க தான் பேசுகிறேன். களத்திலே கிடையாது. ஏடிஎம்கேவும் சரி, சீமானும் சரி, அவங்களாம் களத்திலே கிடையாது. நான் களத்தில் இருக்கவும் மட்டும்தான் எதிர்க்கிறோம். புரியுதுங்களா? களத்தில் இருக்கவும் மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். களத்தில் இல்லாதவங்களை நாங்கள் எதிர்க்கவே இல்லை. ஏடிஎம்கே களத்தில் இல்லைன்றீங்களா? என்னங்க இப்போ நாங்கள் அம்மா இருக்கும் போது அது கட்சி, எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு கட்சி, புரியுதுங்களா? களத்தில் இருக்காதவங்களாம் நாங்கள் பேசவே விரும்பலை.
என்ன நீங்கள் போராட்டம் பண்ணிட்டீங்க? நான் கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ நாளாக டிஎம்கே என்ன நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க? ஏடிஎம்கே சரி, பிஜேபியும் சரி, என்ன நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க? ஏடிஎம்கே ஓட்டோடைய வங்கியை பாதிக்குமா இல்லை டிஎம்கே ஓட்டு வங்கியை பாதிக்குமாண்ணா? அது ஏடிஎம்கே டிஎம்கே பாதிக்காதுப்பா. எல்லாம் 18 வயசு பூர்த்தியான பசங்க ஓட்டுறது பாதிக்கும். ஏன்னா லேடிஸ் பசங்க இருக்குது, அது இருக்குது, அது கொஞ்சம் பாதிக்கும். மிஞ்சி போனால் ஒரு 3-4% வாங்கலாம். விஜயகாந்த் வரும்போது 27 சீட்டு ஜெயிச்சார். அப்புறம் ஜெயலலிதா கிட்ட சண்டை போட்டார். நீ இதேமாரி எல்லாரும் கட்சியும் சண்டை போட்டேன்னா அது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே வந்து இப்போ அவங்க வந்து இப்போ ஏற்கனவே ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயால் வந்து ஓட்டுகளை பிரிக்க முடியும், ஆனால் அவரால் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற வாய்ப்புகள்லாம் கம்மி தான். ஆனால் நிச்சயமாக வந்து ஓரளவுக்கு ஓட்டுகளை பிரிப்பார். பெரிய பெரிய திமுகவுடைய வேட்பாளர்களை தோற்கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அவரால் ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி அதுதான் அது இருக்கும். இந்த தேர்தலில் அந்த மாதிரியான இது நடக்கும், கட்டாயமாக நடக்கும். ஏன்னா வந்து பெரிய பெரிய மினிஸ்டர்களே தோற்கடிக்கப்படுவாங்க. ஏன்னா குறைஞ்ச ஓட்டு வித்தியாசம் தோற்கடிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது நிலவரம். வந்து ஓட்டுகளை பிரிப்பாங்க, ஆனால் விஜயால் ஜெயிக்க முடியாது. விஜய்க்கு நாலேஜ் நிறைய இருக்கலாம், புரியுதுங்களா? விஜய்க்கு வந்து நான் நல்லவராக கூட இருக்கலாம். அவருடைய கருத்துக்கள் என்ன? எனக்கு வந்து 3 முக்கிய தலைவர்கள் வச்சுருக்கேன்னா அவங்க வந்து இந்த உலகத்துக்கு காட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க என்னென்ன வந்து செஞ்சாங்க, என்னென்ன வந்து அம்பேத்கரை வச்சுருக்கேன், அஞ்சலி அம்மாவில் அவங்கள வச்சுருக்கேன், பெரியாரை வச்சுருக்கேன். மோஸ்ட்ல அவங்க கருத்துக்கள் ஸ்டாண்டர்டு. விஜய்க்குன்னு தனி கருத்து என்ன? விஜய் வந்து தமிழகத்துக்கு என்ன செய்வார்? இப்போ சீமான் சொல்கிற மாரி வந்து நான் விவசாயத்தை பாதுகாப்பேன், நான் தற்சாப்பு பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு வருவேன், இயற்கையை நான் பாதுகாப்பேன், நான் அதுமாரி வந்து நீ நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழகத்தில் வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும்னா தமிழ் மக்களுக்கு எதனா ஒரு நல்லது செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஏடிஎம்கேவுக்கும் அது செஞ்சாங்களான்னு தெரியாது, டிஎம்கேவும் செஞ்சாங்களான்னு தெரியாது. விஜய் செய்வாருன்னு நம்புகிறோம். ஆனால் விஜய் வந்துட்டு ஓப்பன் அவுட் ஆனால் மட்டும்தான். விஜய் வந்து எல்லாருமே வந்து அது விமர்சனம் வைக்கிறான்னு எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. அது கண்டிப்பாக விமர்சனம் கிடையாது. விஜய் வந்து அவர் மைண்டில் இருந்து வந்து என்ன பேசுகிறாருன்னா அதை வந்து வெளியே சொல்லும் போதில் தான் வந்து அவருக்கு அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். அது கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஓட்டு வந்து விஜய் வந்ததுனால இளைஞரணிங்க போடுவாங்க, ரசிகருக்கு போடுவாங்க. ரசிகர் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். இப்போ விஜய் நமக்கு செய்வார் அப்படின்னு நம்பிக்கை வச்சு பசங்க செய்யலாம், உங்களை மாதிரி உள்ளவங்க செய்யலாம். இப்போ பழைய காலத்து ஆளுங்க இப்போ நான்லாம் போட மாட்டேன், அது உண்மைதான். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிறதுக்கு? இது செஞ்சால் மக்கள் ஓட்டு போடுவான்னு ஒன்று இருக்குல்ல, அவர் என்ன செய்யணும்? லஞ்சம் கொடுத்தா கண்டிப்பாக செய்வாங்க, அதுதான் மெயின் பாயிண்ட்டே. இப்போ பணம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் போட்டுருவாங்க ஜனங்க. இல்லை மக்கள் ஓகே, விஜய் வந்து மக்களுக்கு என்னக்கா பண்ணணும்? அவர் பண்ணணும், அவர் கையில் தான் இருக்குது. என்ன பண்ணுவார், என்ன செய்ய போகிறன்றது அவர் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் எதுவுமே இல்லை. நம்ம எதுவுமே கெஸ் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறன்றது நமக்கு தெரியாது. மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றது அவர் கையில் தான் இருக்குது. என்ன செஞ்சால் நன்மையாக இருக்குமா, இது செஞ்சால் தீமையாக இருக்குமா அப்படின்னு அவர் தான் கெஸ் பண்ணணும். நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நம்ம சொல்லவும் முடியாது. என்ன கேட்டாக்கா திமுக வந்தால் நல்லாயிருக்கும். சில விஷயங்கள் அவங்க டெண்டர் போட்டதெல்லாம் திருப்பி அவங்களே வந்து செஞ்சாங்கன்னா சீக்கிரமாக முடியும். அடுத்த ஆட்சி வந்தாங்கன்னா அது டிலே ஆகும், அந்த டெண்டர் மாறும், எல்லா பிரச்சனைகளும் வரும். அது மக்களுக்கு தான் பாதிப்பு. இப்போ ஆளுங்கட்சியே திருப்பியும் வந்தாக்கா அந்த அவங்க போட்ட அந்த டெண்டர் விஷயங்கள் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அடுத்த கட்சி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க பரிசீலனை பண்ணுறதுக்கே ஒரு 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அது ரெடி ஆகிட்டு போகிறதுக்குள்ளே அந்த கட்சியை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் டிவிக்காரங்க தானே, அது எப்படி பண்ண முடியும்? அப்புறம் எப்படி வர முடியும் சொல்லு? இல்லை களத்தில் வந்து மாற்றுன்னு சொல்கிற அவர் டிஎம்கே செய்யக்கூடிய தவறுகளை எடுத்து மக்கள் பிரச்சனையாக முன்வைக்கிறாரா, மக்களுக்காக போராடுறாரா? களத்தில் போனதுக்கு அப்புறம் 41 சேர்த்தவன் வீட்டுக்கு வந்துட்டார். அதை கேட்க மாட்டீங்களா நீங்களா பத்திரிகை நிருபர்கள்? சொல்லுங்கள். அதே தான் நேற்று எடப்பாடி கேட்டார், அப்போ நீ மறைஞ்சி வாழ்றியா அப்படின்றாருல. அப்புறம் எப்படி இவர் களத்தில் வருவார்? அதிகபட்சமாக ஒரு தொகுதியிலே அவங்களோட ரசிகர்கள் ஒரு 30,000 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு பிரித்து எடுத்தனால அவ்வளோதான் தேர்வாங்க. ஆனால் ஒரு தொகுதியோட ஓட்டு குறைஞ்சபட்சம் 3 லட்சமாவது இருக்கும். அந்த 3 லட்சம் ஓட்டில் இவங்க 30,000 ஓட்டு, மினிமம் ஒரு தொகுதிக்கு 10% ஓட்டு தான் அவங்க கையில் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஒரு யாருன்னா ஒரு அலையன்ஸை கூட்டணி சேர்த்துக்கணும். இப்போ ஒரு 30 வருஷம் இருக்கிற கட்சி வந்து உங்களுக்கு கீழே வந்து இணைய மாட்டாங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு கீழே தன்னை வளர்த்துக்கணும். குறிப்பாக வந்து அதிமுகவுடைய ஓட்டு வங்கி தான் அது அதிகமாக பாதிக்கும். ஏன்னா திமுக ஓட்டு வங்கி அப்படியே தான் இருக்கும். திமுகவில் வேலை செய்யக்கூடியவங்க அவங்க கண்டிப்பாக வந்து களப்போராளிகள் கண்டிப்பாக வேலை செய்வாங்க. திமுகலேருந்து அதிமுக வந்து கட்டாயமாக வந்து ஓட்டுகள் அதிகமாக பிரிப்பாங்க. அதிமுக ஓட்டுகளை அவங்க பிரிப்பாங்க. ஜெய்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது சார், ஓட்டு இல்லாமலாம் இல்லை. அது எவ்வளோங்கிறது வந்து தண்ணிக்குள்ள மூலி இருக்குது, அது வெளியில் வரணும். எலெக்ஷனில் அவர் நின்றார்னா வரும். அவர் அடுத்தவங்களை பற்றி தான் பேசுகிறாரே தவிர நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. மற்றவங்கள பற்றி தாய்த்து பேசுகிறாரு. தாய்த்து பேச தான் கற்றுன்னு இருக்கா தவிர நான் போய் முன்னெடுத்து நான் அது செய்யணும்னு இன்னும் செய்யலை.
செஞ்சால் தானே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நமக்கு விஜய் இருக்கார், நம்ம செய்வார், அவர் முதலமைச்சராக வந்துட்டால் நமக்கு ஒரு எதுவும் செய்வார் அப்படின்னு நம்பலாம். எதுவுமே செய்யாதவரு நம்ம எப்படி நம்பி ஓட்டு போட முடியும்? விஜய் வருகை அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் சந்திச்சா தான் தெரியும். சும்மானா சொல்லிட முடியாது. அவர் வரட்டும், ஃபஸ்ட்டில் வந்து மக்கள் மத்தியில் என்ன ஓட்டு வாங்குறாரு பார்த்தா அடுத்தது அவர் முடிவு பண்ணி எல்லாமே ஒரு ஒர்க் கொடுப்பாங்க. யாரோட வாக்கு வந்து சரிய வாய்ப்பு இருக்குது சார்? இது இந்த நேரத்தில் யாரும் சொல்ல முடியாதுங்க. அவர் இப்போ எங்கேயுமே நீ எதிரில் அங்கெல்லாம் எதுவுமே சரியில்லாத நிலைமையில் இருக்குது. இப்போ நம்மளே இப்போ பொதுவாக பேசலாம். நம்ம எல்லாருமே இவங்க அமைச்சிக்கிற கூட்டணிங்கெல்லாம் இடம் உடமா இருக்குது. இவர் அமைக்க போகிற கூட்டணி எப்படி தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும். இவர் யார், விஜய் சாரே ஃபஸ்ட்டு எப்படி அவட்ட கூட்டணி அமைக்க போகிறாரு, அவருடைய கொள்கை என்னன்றது போக தான் தெரியும். ஆனால் அவர் செயல்பாடு உண்மையாக நல்லாயிருக்கும், அது ஒன்றா உறுதி. ஏன்னா அவர் கூட நான் உட்காந்து மாரி பேசிக்கிறேன். அவரை கூட நுங்கம்பாத்தில் தாஜ் வருமானம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் சேர்த்த மாரி சிம்பிளாக அதுமாரி படிக்கட்டில் உட்காந்து இருப்போம். நாங்கள்லாம் நாங்கள் ஒரு சப்ளை போவோம் நாங்கள் தாஜ் ஹோட்டலுக்கு. அவர் நல்ல ஒரு சிம்பிளான அந்த ஆடம்பரம் திமிரு தலைக்கணம் இல்லாத ஒரு ஆள். ஜனம் எல்லாம் லைட் பண்ணுறாங்க. உண்மையில் நான் கூட லைட் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது எடுத்து நம்ம சொல்லிட முடியாதுல்ல. வர எலெக்ஷன் வந்தால் தான் நம்ம என்னான்னு தெரியும். மக்களுக்கு அன்றாட பல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் விஜய் அவரை தலையிடுறாரா? தலையிட்ட பிரச்சனைகளை தீர்வு சொல்லிட்டு முன்வைக்கிறாரா? இது இப்போ அவர் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. வந்த பிறகு தாங்க ஒரு ட்ரிப்பு, இந்த எலெக்ஷன் வந்த பிறகு தான் அவருக்கு என்ன மெஜாரிட்டி பார்த்தா அவர் பின்ன அவர் செய்ய முடியுன்றீங்க. நீங்கள் ஒன்றும் தெரியலையே, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ நம்மள மாரி தான் வரும். ஒரு ஆளுமை வந்தால் தான் அவரால் என்ன பண்ணணும்னு தெரியும். எல்லா அரசியல் கட்சியும் சொல்கிறது தான். இப்போ இருக்கிற அரசாங்கம் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா அதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பாக தெரிவிக்கலை அப்படின்றதுலாம் இல்லை. அதுக்கு மாற்று சக்தி ஏடிஎம்கே டிஎம்கே. இப்போ ஏடிஎம்கே தான் அதுக்கு அடுத்தது மக்கள் எதிர்பார்க்கறது ஏடிஎம்கே எதிர்பார்க்குறாங்க. விஜயோட வருகை ஏடிஎம்கேக்கு பின்னுக்கு தள்ளி ஏடிஎம்கே இடத்துல தாவேக்க வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே. அவர் தாங்க, அவர் மண்டபத்தில் தான் சொல்லியிருக்காரு. இது வரலையும் மக்கள்கிட்ட பேசலை. மக்கள்கிட்ட சந்திச்சாதான் அவர் சொல்கிறது எந்த அளவுக்கு மக்கள் மனதில் எதிரொலிக்குதுன்றது தெரியும். அவர் அந்த மண்டபத்தையும் உள்வட்டத்தை தாண்டி வெளி வட்டத்தை தமிழக மக்களை சந்திச்சா தான் அதனுடைய தீர்வு கரெக்டாக இருக்கும். ரெண்டுதுலேயுமே விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரோட வாக்கு வங்கியும் பாதிக்கும். மற்றபடி வேறு யூத்து மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அதுவும் அவங்க புரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. யார் நல்லவங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நல்லவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. டிஎம்கேல தான் ஏடிஎம்கேல தான் அப்படிலாம் இல்லை. நாம் தமிழர்லேயும் நல்லதெல்லாம் நிறைய சொல்லிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இல்லாமலாம் கிடையாது. திராவிடம்னு இவர் ஸ்டாலின் பேசுகிறாரு, அவர் பெரியாரோட கொள்கையில் பேசுகிறாரு. இந்த பக்கம் ஏடிஎம்கேல எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாங்க, ஜெயலலிதா பற்றி பேசுகிறாங்க. அவங்களுடைய கொள்கை என்னன்றது தெரிஞ்சிருச்சு, வெளியில் தெரிஞ்சிருச்சு. விஜயோட கொள்கை என்ன? 5 கொள்கை தலைவர் வச்சிருக்காரு. கொள்கை தலைவர் வைக்கிறது பேசலைங்க. அவர் அந்த கொள்கை என்ன, கொள்கை தலைவர்கள் ஒருத்தவங்க ஒரு கொள்கையை வச்சுருப்பாங்க. எல்லாரோட கொள்கையும் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்துக்கு தமிழர்களுக்கு முக்கியத்துவம். ஓகேங்களா? இப்போ தமிழகத்தில் தமிழர்களுக்கு நசுக்கப்படுறாங்க. தமிழர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, இப்போ ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இப்போ பெருக்கிறவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. கேஸ் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு. இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வருவேன் அரசியலுக்கு நான் லேட்டாக தான் சொல்லுவேன்னா அது புரியலையா எனக்கு? அதாகப்பட்டது அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. இதுவும் வேணாம் அதுவும் வேணான்ற மாதிரி ரெட்டை கட்டையில் நிற்கிறாங்க. அப்படி நிற்கிறவங்க ஓட்டு வேணால் விஜய்க்கு போகலாம். பட் மெஜாரிட்டியான ஓட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக இப்போ திமுகவுக்கு ஒரு 25% ஓட்டுனா அது ஸ்டாண்டர்டு. அது இப்போ ஏடிஎம்கே அது 25னா ஸ்டாண்டர்டு. அந்த ஸ்டாண்டர்டான ஓட்டை இவர் என்ன காரணத்தை சொல்லி அவர் அவங்ககிட்ட வாங்குவார்? வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு நான் பாட்டு பாடுறேன், நான் டான்ஸ் ஆடுறேன்னா அவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போ சீமான் கூட அவரை சொன்னார், யாரை விஜய் சொன்னார், ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லை ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, நடுவில் மாட்டி பண்ணார். அவர் சொன்னது கருத்து புரிஞ்சிக்காமல் போயிடுச்சு. என்னென்னா தமிழ் தேசியன்றது வேறு, திராவிடன்றது வேறு. நம்ம தமிழகத்தில் வரோம், தமிழன் திராவிடன் சொல்லி போட்டு வச்சு நம்மளை கேரளாவில் போனாலும் உதைப்பான், நம்மளை கர்நாடகாவில் போனாலும் உதைப்பான், நம்மளை ஆந்திராவில் போனாலும் உதைப்பான், நம்ம மலேசியாவில் போனாலும் உதைப்பான்.